Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சந்தோஷமா தான் நம்மோட குமரப்பன் வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறோம். வழக்கமா பொண்ணு தான் அடி எடுத்து வைக்கும். இதுல மாப்பிள்ள அடி எடுத்து வைக்கிறார். காரணம் என்னன்னா, ஸோ கல்யாணத்துக்கு முடிஞ்ச ரிசப்ஷன் போதே சின்ன சின்ன பிரச்சனைகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. பட் நாள் போக போக என்ன ஆயிடுதுன்னா, என்னத்துக்கு வெட்டி ஆஃபீஸர் மாதிரி இங்கே உட்காந்துருக்கிற, போய் எங்கேயாவது 4 இடத்துல வேலை தேடேன் அப்படிங்கிற. இல்லாதப்பட்டவனை பொண்டாட்டி கூட வந்து மரியாதை கொடுக்க மாட்டாளாமா. அது இவனுடைய கேஸில் நடக்க ஆரம்பிக்குது. வீடு வேணும், சம்பாதிக்கணும், காசு கொண்டு, அவளுடைய தேவைகள் நியாயமானது தான். ஆனால் தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் வேலை வாங்கி தரோம், நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அவனால் அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு நெருக்கடி வந்துடுது. சம்டைம்ஸ் நான் நினைக்கிறது, இந்த மாதிரி கேஸ் நடத்தும் போது எனக்கு தோணின விஷயம், பொண்ணு வேலைக்கு போகிறா, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அதனால் நம்ம தள்ளி விட்டுறலாம்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்க, அது இந்த மாதிரி விளைவுகள் தான் வரும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்கள். வழக்கம் போல தான். வழக்கம் போல தான். இன்னைக்கு நம்ம குமரப்பன் அப்படிங்கிறவருடைய வழக்கை பற்றி பேச போகிறோம். இந்த வழக்கு நடந்து ஒரு 20 வருடங்களே இருக்கும் சொல்லப்போனால். பண்டில் கூட இருக்குது, நான் உங்கள் கையில் எடுத்து கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. சரியா? நாங்கள் நிறைய காலத்துக்கு இந்த பண்டில்களை எல்லாம் சேமித்து வச்சுருப்போம். இப்போ தான் இப்போ ரீசெண்டாக வர்ற கேசஸில் தான் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வச்சுட்டு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடுறோம். இந்த வழக்கில் குமரப்பன் ஒரு பெரிய வசதி படைத்த ஒருவருடைய மகன். அவங்க அப்பா ஒரு எம்எல்ஏ. சரியா? அவங்க ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம குமரப்பன் கொடைக்கானல் பக்கத்தில் இருந்த ஒரு காலேஜில் அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ தற்காலிக பணியாளர், நாட் அ பெர்மனன்ட் ஜாப். அந்த சமயத்தில் அது தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது. அந்த பொண்ணு பிஆர்ஓவோ, அசிஸ்டன்ட் பிஆர்ஓவோ அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு இந்த பொண்ணை கட்டி வச்சுருவோம், வேலை இருக்க ஒரு பொண்ணு பார்த்துக்கலாம், நம்ம இங்கே இருக்கிறோம், அதனால் செஞ்சுக்கலான்னு சொல்லி அவங்க அப்பா நினச்சாரு. நல்லா பண்ணினாங்க. வசதி இருக்கிறதுனால அவங்க போய் ஸ்ரீதனமோ எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கலை. ஆனாலும் பொண்ணு வீட்டில் யாருமே சும்மா விட மாட்டாங்க, பொண்ணை சும்மாலாம் அனுப்பி வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்கிறதுக்கு முன்னையே, ஏன் சொல்லப்போனால் ஒரு பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேர்த்து வைப்பாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மா வீட்லேயும் கொஞ்சம் செஞ்சாங்க தான். கல்யாணம் எங்கே நடந்ததுன்னா, இங்கே ராணிமயம்மை ஹாலில் வச்சு நடந்த கல்யாணம். ஓஹோன்னு நடந்த கல்யாணம். நிறைய பேரை முக்கியமான பிரபலங்கள் எல்லாம் வந்த கல்யாணம். ஸோ சந்தோஷமாக தான் நம்மோட குமரப்பன் வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிறான். வழக்கமாக பொண்ணு தான் அடி எடுத்து வைக்கும். இதில் மாப்பிள்ளை அடி எடுத்து வைக்கிறார். காரணம் என்னன்னா, கல்யாணம் பேசிகிட்டு இருந்த போதே பொண்ணு வேலையை விட்டுட்டு அங்கே வர முடியாது கொடைக்கானலுக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் வந்தது. அப்புறம் இவருக்கு கொடைக்கானல் இருக்கிற கல்லூரி வேலைங்கிறது வெறும் டெம்பரரி ஒர்க் தானே, தற்காலிக பணியாளர். அதனால் அவர் வேணால் இங்கே மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். இன்னொன்று அவர் வேறு கல்லூரியில் வேலை செய்கிறாரு, இவங்க அரசு துறையில் பணியாற்றுறாங்க. சரி அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டார். அவர் சொன்னார், சரி பரவாயில்ல, சென்னையில் வேலை செய்யிட்டு ஏதாவது ஒரு வேலை வாங்கிக்கலாம், நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், சம்மதிகளை பார்த்து நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படித்தான் இந்த கல்யாணம் நடந்தது. இப்போது வேலையை விட்டுட்டு வர சொல்லிட்டா அவர் வேலையற்றவர் ஆயிடுறார். இது வரைக்கும் அவர் ஒரு கல்லூரியில் பணியாற்றினார் அப்படிங்கிறது காணாமல் போயிடும். புரியுதா? இப்போ சென்னைக்கு வந்தோடனே அவர் எங்கே இருப்பார்? பொண்ணு வீட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு பொண்ணு வீட்டில் அவங்க சொல்கிறாங்க. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை தம்பி, நீ ஒரு தனி வீடு பாரு, தனி வீடு பார்த்து இருங்க. இல்லை ஒன்று பண்ணு, எனக்கு சட்டமன்றத்தில் ஒரு வேலை செய்கிறதுனால அந்த ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி அங்கே இருக்குது, எம்எல்ஏஸ் ஹாஸ்டல்னு இப்போ சொல்லுவாங்க.
அந்த இடத்துல வந்து நீ இருந்துக்கோ, எப்படி எம்எல்ஏக்கு ஒன்று அலாட் பண்ணுவாங்கல்ல, அதில் நான் இருக்கேன், நீ இருந்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை மாமா, நான் வந்து எங்கள் வீட்டில் நல்லா வச்சுப்போம், நீங்கள் இங்கே இருக்கட்டும் மாமா, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இவனையும் ஏன் நடிக்கவும், சரி அப்பா நினச்சாரு, சரி பையனுக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, சின்னஞ்சரிசுக்கு தானே, சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலையை பாருப்பா, நீயும் தேடு நானும் பார்க்குறேன், அம்மா உங்கள் அப்பாக்கிட்டேயும் சொல்லி அவருக்கு வேலையை பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கல்யாணத்துக்கு முடிஞ்ச ரிசப்ஷன் போதே சின்ன சின்ன பிரச்சனைகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொன்னார், மதுரையில் வைக்கணும் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்கிறார். இவங்களுக்கு தேவையில்லை, அதான் இங்கே நடந்துருச்சுல, இங்கே ரிசப்ஷன் வைக்கலாம். அப்படி கிடையாது, சொந்த ஊருன்னு இருந்தால் அங்கே வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, யார் செலவு செய்வா? அப்போ கல்யாணம் இவங்க செஞ்சாங்கன்னா ரிசப்ஷன் அவங்க செய்யட்டும்னு எதிர்பார்க்கறது கரெக்ட். ஆனால் அதை கூட வந்து இவரை எதிர்பார்க்காம, நமக்கு சொந்த பந்தமெல்லாம் இங்கே இருக்குது, மற்ற பெரிய மனிதர்களுக்காக அங்கேயும் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் தான் மாப்பிள்ளையோட அப்பா தான் செலவு செய்கிறார். எங்கே நம்ம தலையில் கட்டிடுவோமோன்னு பயந்துட்டு இந்த பொண்ணோட அப்பா அந்த பக்கம் வர்றதே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, பொண்ணோட அப்பா வராமல் இருப்பாங்களா? இல்லைங்க, எக்குத்தக்காவை ஏதோ நடந்து போச்சு, அதனால் அவசரமாக அவர் அங்கே போயிருக்கிறாரு என்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் இவருக்கு வந்து கொஞ்சம் அவமானமாக இருக்குது. சம்மந்தி வந்திருக்கணும் இல்லை, ஏன் வரல? இந்த பொண்ணு என்னன்னு தெரியல, ரொம்ப முகத்தை தூக்கி வச்சுட்டே இருந்திருக்கா. அதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டார். அப்புறம் என்னன்னு கேட்டார், என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் தன் பையன்கிட்ட. இல்லைப்பா ஒன்றும் இல்லை, அவங்க ஏதோ ஒரு அங்கே பிரச்சனை போல் இருக்குது, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரின்னு பார்த்து அனுப்பிட்டோம். இவருக்கு அதில் மனசில் ஒரு சங்கடம், நம்ம ஒரு எம்எல்ஏவாக இருந்து இவ்வளவு தூரம் எல்லாம் செய்கிறோம், வந்து கூட நிற்க முடியாதா அவங்களுக்குன்னு அதோட அவர் பேச்சை குறைச்சிக்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. போயிட்டு வாப்பான்னு பையனையும் வச்சு அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் பையன் வந்து போயிருக்கிறான். முதல்ல எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. பட் நாள் போக போக என்ன ஆயிடுதுன்னா, என்னத்துக்கு வெட்டி ஆஃபீஸர் மாதிரி இங்கே உட்காந்துருக்குற, போய் எங்கேயாவது 4 இடத்துல வேலை தேடேன் அப்படிங்கிறாங்க. நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வந்தால் தான் அதைத்தான் நான் தேட முடியும். அதுக்கு இந்த கல்லூரிக்கெல்லாம் நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், இது நடக்கும், வேக்கன்சி இருந்தால் தானே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்பவுமே இல்லானை இல்லாளும் மதியாள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லாப்பட்டவனை பொண்டாட்டி கூட வந்து மரியாதை கொடுக்க மாட்டாளாமா. அது இவனுடைய கேஸில் நடக்க ஆரம்பிக்குது. அப்போது ஒரு சொந்த வீடு கூட வச்சுக்க முடியல அப்படின்னு இவன் கேட்குறான். உங்கள் அப்பாவுக்கு என்னமோ எக்கச்சக்கமாக சொத்து இருக்கு, நீங்கள் அப்புறம் ஏன் ஒரு வீடு கூட வாங்கி கொடுக்கக்கூடாதா உங்கள் அப்பா அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியும், அதனால் நீ அதை பற்றியெல்லாம் பேசாது அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஒரு வீடு செட்டப் பண்ணி கொடுங்க, இது எங்கள் சொந்த வீடு, அதனால் நான் இங்கே தைரியமாக உட்காந்துருக்குறேன், நீங்கள் உங்கள் மனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணணும், வீடு வேணும், சம்பாதிக்கணும், காசு கொண்டு. அவளுடைய தேவைகள் நியாயமானது தான். ஆனால் தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் வேலை வாங்கி தரோம் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அவனால் அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியலை, அந்த அளவுக்கு நெருக்கடி வந்துடுது. இவனுக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. போய் அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா எனக்கு ஒரு வீடு செட் பண்ணணும், அது ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு பையனுடைய நிலைமை தெரியுது, முகமெல்லாம் வாடி போயிருக்கான்னு தெரியுது. அப்புறம் அந்த சமயத்தில் அரசு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் எல்லாம் கட்டுறாங்க பாருங்கள், அந்த இதில் வந்து ஒரு ஃப்ளாட்டை வாங்குறார். ஃப்ளாட்டை வாங்கும்போதே சொல்கிறாரு, இது வந்து ஃப்ளாட் வாங்கினாலும் இனிஷியல் அமௌண்ட்டு தான் நான் பே பண்ணுவேன், நீங்கள் தான் அதை பே பண்ணிக்கணும், அது யார் பே பண்ணுறீங்கன்னு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இவன் பே பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? வேலைக்கு போகல, அதனால் இவனால் சொல்ல முடியாது. அப்போ இந்த பொண்ணு என்ன சொன்னால், மாமா நான் பே பண்ணுறேன், ஏன்னா நான் பிஆர்ஓ இருக்கேன், அதனால் அப்படியே சம்பளத்தை வந்து அரசாங்கத்திலேருந்து அவங்க பிடிச்சிக்கலாம் அந்த அமௌண்ட்டை, இஎம்ஐயை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு வீட்டை வாங்கிட்டு போன உடனேயே இந்த பையன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி சிலதெல்லாம் வாங்கி போடுறான். இந்த பொண்ணு இவனுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமும் இவனுக்கு ஒரு சந்தோஷம் அந்த வீட்டில் கிடையாது. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த பாரு, நீ வீடு கேட்ட, வீடு வந்துடுச்சு, நானும் வேலை தேடிட்டுருக்கிறேன், ஒரு சின்ன சின்ன வேலை கிடைச்சா கூட நான் போகலாம், அது நான் போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்,
பட் நீ எப்போ எடுத்தாலும் இந்த வேலைக்கு போகாத அந்த வேலைக்கு போகாத கௌரவமாக போ அப்படின்னு சொல்கிறேன். நான் பண்ணல. ஆனால் வீட்டில் இதை சொல்லி காட்டிட்டு நீ பேசக்கூடாது, அது ஒத்து வராது. சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்துனேன். கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுறா, நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறான். வேலை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறான். அப்புறம் இவன் என்ன இன்னும் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீ வரவே இல்லையே, வர்ற நேரம் ஆச்சே, ஏன் அப்படி அப்படின்னு. நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், வந்து கொட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கொட்டிட்டு போ? ஆமாம், நைட்டு சாப்பாடு கொடுக்கணும்ல, அந்த மரியாதையை அவள் அழைக்கிறான். நீ வந்து கொடுக்கணும். எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, நான் பட்னியாவானும் இருப்பேன் வந்து, அப்படியெல்லாம் வந்து நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் வெத்து பயலுக்கு அதை ஒன்றும் ஐயோ கேட்குறதெல்லாம் அந்த விஷயத்தையெல்லாம் அந்த தம்பி என்கிட்ட சொல்லி நான் அதெல்லாம் எழுதியிருக்கேன். அந்த விஷயங்களை பார்த்துட்டு ரொம்ப அவனுக்கு வருத்தம் ஏற்படுது. ஆனால் அவனுடைய அதிர்ஷ்டமும் என்னவோ அவனுக்கு வேலை கிடைக்கிறதில்ல. அவங்க அப்பா இத்தனைக்கும் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு, அவரால் வாங்க முடியல. ஒருவேளை ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இல்லாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது என்னென்னு. ஆனால் வேலை கிடைக்கல. பை த டைம் வந்து இந்த பொண்ணு ராத்திரியில் வந்தா, 7 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு முதல்ல வந்துட்டு இருந்த பொண்ணு 10 மணிக்கு வரா. 2 நாள் கேட்டான், என்ன இந்த நேரத்தில் வர, என்ன பண்ணுற, என்ன நீ வந்து ஏதாவது பண்ணினா தானே சாப்பிட முடியும், நீ சாப்பிடாட்டி போ. சரி விடு, நான் போய் பட்னியாக கிடக்கிறேன். அப்புறம் போய் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடு. ஸோ ரொம்ப தாங்க முடியாத சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு தான் இந்த பொண்ணு போய் அவங்க அம்மா வீட்லேயே உட்காந்துக்கிறா. வீட்டு வேலை செய்ய மாட்டா, சாப்பாடு செய்ய மாட்டா, நோ குக்கிங். பார்த்துட்டு இவளுக்காக காத்திருந்து 10 மணி வரைக்கும் பட்னியோடு இருந்து பல நாள் வராமல் விட்டு அதெல்லாம் பார்க்கும்போது சரின்னு என்ன பண்ணுறான், நீ வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா, குடுத்தனம் நடத்துறதுன்னா என்ன விஷயம் சொல்லுங்கள். ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் ஒரு இடத்துல இருக்கணும், 2 பேரும் தங்கள்கிட்ட காசை போட்டு வாழ்க்கையை நடத்தணும். இல்லைனாலும் கொஞ்சம் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணத்தான் செஞ்சார், அதை சொல்லி காட்டுறதுக்காக இல்லை. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு நடுவில் இவளுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை உருவாகலை. அதனால் இப்போ இன்னொரு வார்த்தை சேர்ந்துருச்சு அந்த பையனுக்கு, எதுக்கும் லாய்க்கில்லாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. ஸோ தாங்க முடியறதில்ல இவனுக்கு. சரின்னு 2-3 நாள் போய் எம்எல்ஏஸ் ஹாஸ்டலில், அப்போது ஹாஸ்டல் கிடையாது, அது குவார்ட்டர்ஸ் மாதிரி இருந்தது, அதில் போய் அவங்க அப்பா கூட உட்காந்துக்கிறான். அவங்க அப்பாவுக்கு பையன் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடுது என்ன இது இந்த மாதிரி அப்படின்னு. அப்புறம் அவரும் இல்லைப்பா, நாம் இந்த வாசத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துடலாம். இவன் வீட்டுக்கு திரும்பி போகிறான், வீடு பூட்டி இருக்குது. அங்கே உள்ளே போனாக்கா ஒரு நோட்டு, நான் என் அம்மா வீட்டிலே இருக்கிறேன், மனைவி தேவை என்றால் அங்கே வரவும். ஏன்னா அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்க, ஒரே பொண்ணு வேலைக்கு போகிறா, அப்புறம் என்ன வேணும், இங்கே வந்தால் நான் சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், இவ்வளோ வேலை இருக்குது. அப்புறம் நான் ஒரு மனைவியாக உனக்கு நடந்துக்கணும், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் நான் உனக்கு ஏன் வந்து அப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்விகளோடு அந்த பொண்ணு அங்கேயே போய் இருந்துடுறான். இவன் போகிறான், திரும்ப வர்றான். அப்புறம் வீட்டையே பூட்டிட்டு இவன் சாவி எடுத்து கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு, அப்பா நான் அந்த வீட்டுக்கு இனிமேல் போகலைப்பா, ஏன்னா அவள் வரமாட்டேங்கிறான் நான் சொல்லிட்டேன், அதுக்காக ஏன்டா வீட்டை பூட்டிட்டு இங்கே வர்றேன், நீ வந்து கேஸை போடலாம் வா அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த கேஸை போடுறேன். அப்போ கூட அந்த பையன் சொல்கிறான், சேர்ந்து வாழ்றணும் நான். சரி வா போடலாமா, சரி போடலாமா. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைங்க, இத்தனை பிறகும் போய் அந்த பையன் அப்படி சேர்ந்து வாழணும்னு சொல்கிறதுல அர்த்தமே இருக்காது, ஒன்றும் அவனுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் சேர்ந்து வாழணும்னு போடலாம், இல்லையா என்ன பண்ணலான்னு அப்படின்னு அவர் சொல்ல. அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசினாங்க, என்னென்ன சாதகம் பாதகம் எல்லாத்தையும் பேசினாங்க. பேசிட்டு இல்லை மேடம் நீங்கள் டைவர்ஸே போட்டுருங்க மேடம் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சேர்ந்து வாழணும்னு சொன்னேன். இல்லை சேர்ந்து வாழணும்னு சொன்னாக்கா நம்ம பணம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நான் கூட உன்னை ரொம்ப நல்ல பையன்னு நினச்சிட்டேன்ப்பா, இத்தனைக்கு பிறகும் கூட நீ வந்து மனைவியோட சேரணும்னு நினைக்கிற அப்படின்னு நினச்சேன். இல்லை என்கிட்ட சொன்னாங்க நீ சேர்ந்து வாழணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸும் கொடுக்க வேண்டான்ட்டாங்க, அப்புறம் வெளியே போகும்போது காசு கேட்பாங்களாமே, நிரந்தர ஜீவனாம்சம்னா அதுவும் கொடுக்க வேண்டான்னு சொன்னாங்க. சரி அவங்களுடைய கருத்து அது, நம்ம இதில் தப்பு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. சரின்னு நாங்கள் பெட்டிஷன் போட்டோம்.
பெட்டிஷன் போட்டு அவங்கள வர சொல்லி கவுன்சிலிங்கில் பார்த்தா அந்த பொண்ணு என் புருஷன் தான் எனக்கு தெய்வம்ங்கிறான். கவுன்சிலிங்கில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுங்க. ஆமாம், ஏன் சரி யார் வேண்டான்னா நீ தான் வந்து அவன் வீடு வாங்கி வச்சிருக்கிறாங்க. மேடம் அவன் வீடு வாங்கலை மேடம், நான் வாங்கியிருக்கேன். அது எப்படிமா அது சொல்கிற? வீடு என் பேரில் மேடம், ஏன்னா நான் தான் கடன் கட்டுறேன் அப்படின்னு ஆயிப்போச்சா. இப்போ நான் வீடு வாங்கியிருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சோத்துக்கு இவனுக்கு வாங்கி போடணும். ஸோ இவன் மேலே தப்ப வச்சுட்டு என்ன சொல்கிறான். அதனால் நான் வந்து விட மாட்டேன், நான் சேர்ந்து தான் வாழ்வேன் அப்படின்னு. சேர்ந்து தான் வாழ்வேன். இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடினா உடனே யாராவது ஒரு வக்கீல் அந்த பொண்ணு போய் பிடிச்சிக்கிறான். அதை போட்ட உடனே அவங்க வந்து இந்த மனுவில் ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் போடுறாங்க. இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டார் அவங்க வீட்டுக்காரரு, சாப்பாட்டு கூட கொடுக்கல அப்படின்னு எல்லாம் போட்டு யாரோ ஒரு வக்கீலை வச்சு பாவம் போட்டிருக்கு. அப்புறம் ஆர்கியூ பண்ணினோம் நாங்கள். அவள் ஏற்கனவே ஏபிஆர்ஓவா இருந்து அவள் மாசமானா இவ்வளவு சம்பாத்தியம் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பையன்தான் வீட்டில் வந்து காத்திருந்து இவளுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது எல்லாம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் ஜட்ஜு வந்து அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். இப்போ இவளுக்கு அடுத்த ஐடியா என்ன வரும்? இது போயிடுச்சு, இனி இவனை விடக்கூடாது. இவன் எம்எல்ஏவுடைய மகன், அவங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்குது, வசதி இருக்கிறவங்க. அவங்க வந்து நிரந்தர ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லி அப்போ அவ சொல்ற, இவங்க வீட்டில் வந்து என்னை திட்டினாங்க, எனக்கு வந்து கர்ப்பமாகலைன்னு சொல்லி ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தினாங்க. சரிதான், கஷ்டப்படுத்தினாங்க இல்லைம்மா, அப்புறம் ஏமா சேர்ந்து வாழணும் அப்படின்னு கேட்டபோது, கஷ்டப்படுத்திட்டு சேர்ந்து வாழலன்னா இவர் என் கூட வந்து ஐவிஎஃப் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் பண்ணியிருந்தா குழந்தை பிறந்திருக்கு மேடம், நாங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் போனோம் மேடம். ஆனால் டாக்டர் சொன்னார் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் காத்திருக்கலாம், கட்டாயமாக உங்களுக்கே உங்கள் குழந்தை பிறக்கணும். சரிம்மா, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வா. இதில் என்னம்மா அவர் மேலே தப்பு சொல்கிற, நீ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா. இந்த பொண்ணு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, இந்த பையனும் இந்த பொண்ணும் 2 பேரும் தான் டெஸ்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. செய்யப்பட்ட கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே 2 பேருக்கும் செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த பொண்ணுக்கு வரும்னா இவனும் சரியாகி இருந்தா தானே அவங்க சொல்லுவாங்க உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும். அப்ப தப்பு ஒண்ணும் இல்லையே. அப்போ அவன் தப்பு கிடையாது. அதனால நாங்க என்ன பண்ணோம், ஒரு ரிப்ளை ஒன்று போட்டோம். அவன் மேல குற்றச்சாட்டுல இவங்க சொல்லி கொடுத்துருக்கிற ஆவணங்கள்லயே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்ளையும் போட்டோம். அப்புறம் பேசினாங்க, நடந்தாங்க. வேலையை கோர்ட்டு வர்றதுன்னா சாதாரண இல்லை ஹரி. கோர்ட்டுக்கு வந்தால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்க வேண்டியிருக்கும். இப்போ தான் ஏதோ வீடியோ கான்ஃபரன்சிங்னு நுழைய ஆரம்பிச்சிருக்கு. நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. காலையில் வந்தால் சாயங்காலம் வரைக்கும் காத்திருந்து தான் போகணும். அவ்வளோ நடந்து பார்த்தா காசு கொடுக்குற மாதிரி தெரியலை. இவருக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் அவள் கேஸை முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவள் காசு வாங்கின ஆன வரைக்கும் முயற்சி பண்ணினான். அப்போ மீடியேஷன் எல்லாம் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், நான் அவங்க அப்பாவை கூப்பிட்டேன். பாருங்கள், நீங்களும் எவ்வளோ நாளாக நீங்கள் இதை நடத்திட்டுருக்கீங்க, நானும் பொறுமையாக எல்லாத்தையும் பண்ணுறேன். என்ன வாட் பெஸ்ட் கேன் அ உமன் கேட், இது மட்டும் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வசதிக்கு உங்கள் பையன் இங்கே வந்து அலைய வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி வந்து உட்காந்துருக்குறான் சார், நல்லா இல்லை அப்படின்னுலாம் சொல்லவும் எனக்கு தெரியுது. என் பிள்ளையை பார்த்தா எனக்கு வயிறெல்லாம் எரியுது மேடம், அவளை ஏதாவது பண்ணணும்னு தோணுது. அதெல்லாம் தப்பு சார், அதெல்லாம் பண்ணாதீங்க. ரைட் ஆர் ராங் கல்யாணம் பண்ணி வச்சுங்க. இப்போ ஒரு வேளை பிரிஞ்சு போகணும்னா அதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு. அவர் 1 லட்சம் கொடுக்குற மேடம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல வந்தாங்க. அவள் 10 லட்சம் கேட்டா. அப்படியே அங்கே தொடங்கி இங்கே தொடங்கி இவர் கொஞ்சம் கெட்டிக்கார ஆளுகளை எல்லாம் வச்சு பேச வச்சுட்டார். வேலையிலேருந்து தூக்கிடுவார், எங்கேருந்து, ஆமாம் சட்டமன்றத்திலேருந்து வேலையிலேருந்து தூக்கிடுவார். நீ ஏமா இதெல்லாம் வச்சுக்கிற, அவங்க செஞ்சதெல்லாம் செஞ்சதானே செஞ்சாங்க. அது வந்து வீடு வந்து அந்த பொண்ணு பேரில், வீட்டுக்கு வாடகை இந்த பொண்ணு கட்டினாலும் அந்த வீடு யார் பேரில் இருக்குது, எம்எல்ஏக்கு கொடுத்த வீடு. சரியா? அதனால் அதையெல்லாம் சொல்லி நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாங்க. அப்புறம் ஒரு 5 லட்சம் கொடுத்து அவர் அதோட முடித்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், மியூச்சுவல் கன்சென்ட்டில் ஒரு டைவர்ஸ் போட்டு, குழந்தை இல்லை அதனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நிரந்தர ஜீவனாம்சமும் பழசு புதுசு நடுவால் எல்லாத்தையும் சேர்த்தது இதுதான் சொல்லி பேசி அதில் நாங்கள் போட்டு அந்த பொண்ணு பையனுக்கு வாங்கி கொடுத்தோம். சம்டைம்ஸ் நான் நினைக்கிறது, இந்த மாதிரி கேஸ் நடத்தும் போது எனக்கு தோணின விஷயம், ஒரு ஆணும் பெண்ணும் சுயமாக காலில் நின்றுட்டு பொருளாதார ரீதியாக தங்களை தாங்களே, நீ பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டியதில்லை,
மாதாந்திரம் நம்ம சாப்பிட்றதுக்கு, குடியிருக்கிறதுக்கு, துணி விடுத்துறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தான் ஒரு கல்யாணத்தில் இறங்கணும். இப்போ அவங்க அப்பா பார்த்துருந்தா மாசமான பணம் கொடுத்துருக்கலாம் அவருக்கு அதில், ஆனால் அது சரியில்லைன்னு நானுமே நினைக்கிறேன். சரியில்லைன்னு, இவருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். மேக்சிமம் அவங்க அப்பா பார்த்து பண்ணியிருந்தா இந்த பையனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருந்தா அவருக்கு ஒரு மரியாதை இங்கே இருக்கும். பட் அப்பா வாங்கி தரணும்னு எதிர்பார்க்கறது கூட தவறு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு ஆண் மனுஷனும் தன்னுடைய சொந்த காலில் நின்று தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பொண்ணு வேலைக்கு போகிறா, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அதனால் நம்ம தள்ளி விட்டுறலாம்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்க, அது இந்த மாதிரி விளைவுகள் தான் வரும். அந்த பையன் ரொம்ப நாள் கல்யாணமே எனக்கு வேண்டாம், ஐயையோ பொண்டாட்டின்னு நான் என்னென்னவோ கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த காலத்துலங்கும் போது எந்த நடிகர்களோ அவங்க சினிமாவெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கிறார் அவர். ஆனால் பொண்டாட்டின்னா இப்போ எனக்கு பயமாக இருக்குது மேடம், எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க நான் எங்கள் அப்பாட்ட. நான் நல்ல வேலைக்கு பார்த்து கொஞ்ச நாள் இந்த ஊரில், தமிழ்நாட்டில் இல்லாமல் வேற எங்கேயாவது பார்த்துட்டு போயிடணும்னு நான் நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கணும், 20 வருஷம் ஆச்சு இல்லையா, அவருக்கும் குழந்தை குட்டியெல்லாம் இருக்கணும், நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த குமரன் 2 வைஃபை வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு, இந்த குமரனால ஒரு வைஃபை தாங்க முடியல. அருமை அருமை, நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.